வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, ஜாவாவில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவாவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸு, மெத்தடு, ஆப்ஜெக்ட், இது 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3மே வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸை பற்றி பார்க்கலாம். கிளாஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு காம்பவுண்ட் செவுரு அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து ஒரு காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு வீடு இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து வீடு. இங்கே வந்து நான் பின்னாடி வந்து ஒரு கார் ஷெட்டு ஒன்று வச்சுருக்கேன். எனக்குள்ளே வந்து இது ஒரு டோரு, இது வந்து மெயின் கேட்டு அப்படின்னு நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி, இந்த வீட்டை சுற்றி இருக்க இந்த காம்பவுண்ட் வாலை தான் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸாக எடுத்துக்க போகிறோம், கிளாஸாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு கிளாஸ். அதே மாதிரி இந்த கிளாஸுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த கிளாஸோட இந்த வாலோட கலர், இந்த செவரோட கலர் வந்து இது வந்து பச்சை கலரில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, க்ரீன் கலரு. இதோட ஹைட்டு வந்து 10 ஃபீட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கிளாஸ்னால் என்னென்னு ஒரு ஓவர்வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதை மட்டும் இமேஜின் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மெத்தட் பற்றி பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத பற்றி ஒரு ப்ரீஃபான ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததான் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜாவாவில் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ மெத்தடுங்கிறத C++ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அதை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ மெத்தட்னா என்னென்னா, அது ஒரு செயல்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டோட காம்பவுண்ட் வால் தான் வந்து ஒரு கிளாஸு அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வால்குள்ளே நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் வால்குள்ளே வந்து நான் ஒரு காரை வந்து பார்க் பண்ணலாம், அது ஒரு மெத்தட். இப்போ அந்த காம்பவுண்ட் வால்குள்ளேயே வந்து நான் ஒரு மரத்தை நடலாம், அது ஒரு மெத்தட். ஆனால் இப்போ அந்த மெத்தடில் வந்து 2 இது இருக்குது, மெத்தட் காலிங் அண்ட் மெத்தட் டெஃபினிஷன். அப்படின்னா என்னங்கிறத பின்னாடி வர எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்து ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெத்தட் மாதிரி, இதுவும் வந்து ஒரு கிளாஸில் இருக்க ஒரு மெம்பர் தான். பட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு ஒரு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த எக்ஸாம்பிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம வந்து முன்னே வந்து ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது, அதை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்குள்ளே வந்து சில பல ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், அதுக்கு பேர் மெத்தட்னு சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து காரை பார்க் பண்ணுற மெத்தடு, இது வந்து மரத்தை நடுற மெத்தடு, ஒரு செயல் மெத்தட் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதெல்லாம் வந்து யார் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தான், இப்போ வந்து இதெல்லாம் யார் பண்ணுவா? நான் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங். இந்த இடத்துல இந்த வீட்டோட ஓனர் இருக்காரு, இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா இதை நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே ஜாவா ப்ரோக்ராமில் இந்த இடத்துல வந்து இங்கே இந்த இடத்துல இதை பார்த்தோம்னா, இந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹியூமன் தான் வந்து ஆப்ஜெக்ட். இதையே வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த மெத்தட் எல்லாத்தையுமே போய் அக்சஸ் பண்ண போகுது, அதாவது இந்த வேலையை செய்ய போகுது, சொல்ல போகுது. இதை பற்றி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக ஃபுல்லாக புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். ஓகே, நம்ம அடுத்து அப்படி இப்போ பார்த்த அந்த கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட், இதை பற்றி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமோட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதுலேருந்து வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும், ஜாவா ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன அதே சினாரியோ எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்லை இதுதான் என்னோட இடம் அப்படின்னு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பவுண்ட் வால் அப்படி ஒன்று கட்டுறேன். இதை வந்து நம்ம கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். கிளாஸ். இதை வந்து இப்போ நான் வந்து இங்கே ஒரு மரம் ஒன்று நட போகிறேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல காரை பார்க் பண்ண போகிறேன்.
அப்படின்னு வச்சுக்கலாம். காரை பார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு மெயின் கேட் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறத மட்டும் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த ஆள் இப்போ நான் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு 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 ஹியூமன் ஒருத்தரை வந்து வேலைக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு ஒருத்தரை வச்சுருக்கேன். இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறாரு. இப்போ இதையே வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் பண்ணலாம், இதே இப்போ நான் சொன்ன இதே எக்ஸாம்பிளை வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த Notepad++ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் புதுசாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். பண்ணிட்டு இதை வந்து நம்ம 2 மெத்தடில் நம்ம ஜாவா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதுக்கு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடியே சொன்னேன். இந்த லாங்குவேஜுங்கிறதுல போயிட்டு ஜாவாங்கிறதுல ஜேங்கிறதுல போய் ஜாவாங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம் ஜாவா அப்படிங்கிறது வந்து இந்த Notepad++க்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு காம்பவுண்ட் செவர் ஒன்று கட்ட போகிறேன். கிளாஸ், அதுக்கு பேர் வந்து கிளாஸ்ன்னு சொன்னோன்னா அதனால கிளாஸ். எப்போவுமே வந்து கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேப்ஸில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ காம்பவுண்ட். இப்போ வந்து இதுக்குள்ளேயே இன்னொரு வேர்டு வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதோ, மெத்தடுக்கு பேர் வைக்கும் போதோ, கிளாஸுக்கு பேர் வைக்கும் போதோ, ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வைக்கும் போதோ எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேர்டும் டிஃப்ரெண்ட்டான வேர்டு அப்படிங்கிறது தெரியணுங்கிறக்காக பக்கத்தில் வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். காம்பவுண்ட் வால் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வால் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஆரம்பிச்சு இந்த வால் வந்து இந்த ப்ராக்கெட் எது கொடுத்துருக்கேன்னா இது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்காக இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதுன்னு நான் சொல்கிறதுக்காக இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரெண்டாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு வேலை ஒன்று சொல்ல போகிறோம். கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் இந்த முன்னாடி கொடுத்துருக்க இந்த ப்ராக்கெட்ஸ், இந்த 2 ப்ராக்கெட்ஸும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அது ஒரு மெத்தட் அப்படிங்கிறத சொல்றது. இப்போ இந்த மெத்தட் வந்து இதில் எவ்வளோ வேலை செய்ய போகிறோம், எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக இங்கே நான் வந்து அதே ப்ராக்கெட், அதே மாதிரி இதோட ஸ்கோப் அதாவது எல்லை, இந்த மெத்தடுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தான்ப்பா எல்லை, இதுக்குள்ளே கொடுத்துருக்கிறதுலாம் இந்த மெத்தடுக்கு சொந்தமானது அப்படின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ கார் பார்க் பண்ணால் எனக்கு என்ன வேணும், கார் வேணும் ஃபஸ்ட்டு. அந்த கார் என்னவா இருக்குன்னா ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு நேமை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். காரோட நேம் வந்து ஸ்ட்ரிங் கார் நேம். இதில் வந்து நான் ஆடின்னு வச்சுக்கிறேன். ஆடி, BMW ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கார் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கார் ஒன்று இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மரம் ஒன்று நட போகிறோம். இந்த ப்ராக்கெட்ஸுக்கு வந்து இன்னொரு யூஸ் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த மெத்தட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ப்ராக்கெட். ஏன்னா இப்போ நான் இதுக்குள்ளே டைப் பண்ணுறது இந்த மெத்தடோடதா இல்லை நான் எதோடது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறோம். இப்போ அடுத்தது பிளான்ட் நேம்னு வச்சுக்கிறேன். அந்த மரத்தோட பேரு இதில் வந்து நான் பாம் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ வந்து நான் உள்ள வந்து ஒரு மரம் ஒன்று வைக்கிறது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இதுக்கு பேர் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு பேர் மட்டும் தான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்றதுக்கு பேர் வந்து மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள வந்து 2 மெத்தட்ஸ் கார் பார்க்கிங், பிளான்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த முன்னாடி இதில் பார்த்த மாதிரி இப்போ மூணாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளாஸோட நேம் என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த நேமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்
காம்பவுண்ட் வால் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான பேர் நான் வந்து மேன் வச்சுக்கிறேன். மேன் ஈக்குவல் டு மறுபடியும் இப்போ வந்து நியூன்னு கொடுக்கணும். அந்த நியூங்கிற கீவேர்டு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜாவாக்கு சொல்றதுக்கான ஒரு கீவேர்டு. இது வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு. அதாவது நம்ம இந்த நியூங்கிறத இதே மீனிங்ல தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இந்த இங்கே வந்து கார் நேம்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் நியூன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது. வேரியபிள் நேமாக வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிளாஸுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வைக்கக்கூடாது. இந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்டு, மெயின் இது மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இதுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு இந்த சைடு கொடுக்கும்போது ரைட் சைடில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இப்படி செமிகோலன் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மேனுங்கிறதா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ரிசல்ட் வரும் இல்லையா, அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக இங்கே வந்து ஒரு அவுட்புட் ஒன்று டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கார் நேம் மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் வேறு எதுவுமே சொல்லலை இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் அதே மாதிரி பண்ண போகிறேன். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அதோட வேலை என்னன்னு கேட்டால் நம்ம வந்து என்ன உள்ள இந்த இதுக்குள்ள நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே டிஸ்பிளேல காட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கார் நேம்னு கொடுத்துருக்கேன்னா அந்த கார் நேமில் இந்த இடத்துல கொட்டேஷன் வரக்கூடாது. ரெண்டு சைடுமே கொட்டேஷன் கொடுத்தா கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் கொட்டேஷன் கொடுக்காம கொடுத்தேன்னா இது வந்து ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல வந்து ட்ரீ நேம்னு மாற்றிக்கிறேன், பிளான்ட் நேம்னு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பிளான்ட் நேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ அதை கால் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மெத்தடுக்கு பேர் வச்சுட்டோம். ஆனால் ஒரு சில செயல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், ஒரு பலனை கொடுக்கும் நமக்கு. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து டீ போடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டீயை போட்டு எடுத்துகிட்டு வருவீங்க, ரைட்டா? இப்போ வந்து எடுத்துகிட்டு வர்றதுனா நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருக்கேன், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இப்போ கடையில் போய் நம்ம வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டோம், ஒரு பொருள் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்னா நம்ம அமௌண்ட் கொடுத்ததுக்காக இல்லை நம்ம அவங்கள்ட்ட கேட்டதுக்காக வந்து அவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு பொருளை ரிட்டர்ன் தருவாங்க இல்லையா, அதை நம்ம குறிப்பிடுறதுக்காக இந்த இடத்துல வந்து வாய்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நான் கார் பார்க்கிங் சொல்லியிருக்கிறது எனக்கு எதையுமே திரும்ப கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்கிறது இது வந்து எல்லாருக்கும் தெரியணுமா, அந்த கீவேர்ட்ஸ் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு அக்சஸ் மாடிஃபையர், அதுக்கடுத்து அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறது, அதுக்கடுத்து மெத்தடோட நேமு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மேனை கூப்பிட்டு மேலே வந்து நான் வச்சிருக்க அந்த ஆப்ஜெக்ட் இதை கால் பண்ண போறேன். அந்த மெத்தட்ஸை ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா கார் பார்க்கிங் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ரெண்டாவது அதே மேனை கூப்பிட்டு என்ன சொல்ல போறேன்னா பிளான்ட் ட்ரீ அப்படிங்கிற இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்ல போறேன். அந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து அங்கே ஒரு ஹியூமன் ஒருத்தர் இருந்தார். அதாவது நான் வந்து ஒரு வேலைக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ணுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆளை ஒன்று கிரியேட் பண்ணுது. அந்த ஆளுக்கு பேர் நம்ம வச்சிருக்க பேர் தான் மேன். இப்போ வந்து அவரை கூப்பிட்டு நான் முன்னாடி இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து மெத்தட் டெஃபனிஷன். அதாவது ஒரு மெத்தடை வச்சுட்டோம், அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம், டெஃபனிஷன் கொடுத்துருக்கோம், இது இதைத்தான் பண்ண போகுது அப்படின்னு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து அந்த மேனை கூப்பிட்டு நான் முன்னாடியே அந்த கார் பார்க்கிங் ஒன்று வச்சுருக்கேன், போய் அதை செய்ய அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொன்ன உடனே அவர் செய்வார். இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டால்
சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட நேம் என்ன கொடுத்தோமோ அந்த கேஸ் சென்சிட்டிவிட்டி, அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, நான் கிளாஸோட நேம் என்ன வச்சிருக்கேன்னு தெரியல, பார்த்துட்டு வந்துடுறேன். காம்பவுண்ட் வால்னு வச்சிருக்கேன்னா ஓகே, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து கிளாஸோட நேம் காம்பவுண்ட் வால்னு வச்சிருக்கிறதுனால அதே பேர் வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து டாட் ஜாவான்னு கொடுக்கணும். ஏன்னா ஜாவா அப்படின்னு கொடுத்தாதான் அதை வந்து இது ஜாவா ஃபைல் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கும். அதுக்காக நம்ம ஜாவான்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். ஓகே, அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்தவொடனே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை கம்பைல் பண்ணணும். ஜாவா கம்பைலர், அதான் சி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேமை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டோன்னா டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அப்போ கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா எந்த எரருமே இல்லை அப்படின்னா அது சிம்பிளாக அப்படி கம்பைல் பண்ணி இப்படி நெக்ஸ்ட் லைன்லாம் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜாவா ஃபைல் மட்டும்தான் இருந்தது. இப்போ பக்கத்தில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா அது கம்பைல் ஆகி பைட் கோடா மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜேடிகே வந்து ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி நமக்கு ஒரு பைட் கோடை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ அதை தான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாவது இதை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜாவா, அது கிளாஸோட நேம் காம்பவுண்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மேலே டாட் ஜாவான்னு கொடுத்தோம். இப்போ இங்கே எந்த எக்ஸ்டென்ஷனுமே இருக்கக்கூடாது. அந்த வெறும் கிளாஸோட நேமை மட்டும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா முன்னாடி இங்கே சொல்லிருச்சு பாருங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன்னா உள்ள இந்த ப்ரோக்ராமை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா கார் பார்க்கிங்கிற வேலைக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லுன்னு அர்த்தம். நான் இங்கே வந்து கார் நேமை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதனால ஆடின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது இங்கே பிளான்ட் ட்ரீ, மரத்தை நடு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா மரத்தை நடுற வேலைக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன்னா மரத்து பேரை மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பாம் ட்ரீன் காட்டிடுச்சா. இவ்வளோதான் வந்து ஜாவா ப்ரோக்ராம், சிம்பிளான ஒரு ஜாவா ப்ரோக்ராம். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஜாவாவில் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு இந்த இங்கே மெயின் மெத்தட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, இந்த மெயின் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட யூஸ் என்ன, அப்புறம் வந்து இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் முன்னாடி யூஸ் பண்ணுற இந்த பப்ளிக்கோட யூஸ் என்ன, இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்காக கொடுக்குறோம், இங்கனக்குள்ளே எதுக்கு ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறோம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது புரியலைன்னா ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த ஜாவா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி போட்ட அந்த வேரியபிள் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலைனாலும் எண்டு கார்டில் வரும், பார்த்துக்கோங்க. அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. எண்டு காடு போட்டு எகத்தாளமான பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.